Hello hi friends, நான் உங்கள் அருவிஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்பைசியான ஒரு கத்திரிக்காய் கிரேவி, அதாவது கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காயை வந்து 4ஆக கட் பண்ணி, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4 கீரல் விட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் ஆகணும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். கிட்டத்தட்ட எனக்கு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கசகசா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கிக்கலாம். இப்போ ஒரு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கிறப்பே நம்மளுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பார்த்திங்களா, லைட்டாக இந்த மாதிரி நல்லா கோல்டன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நான் இன்றைக்கி வந்து மண்பானையில் தான் சமைக்க போகிறேன். அதனால் அந்த மண் சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பலாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஸ்பைசஸ் தேவைப்படுது. அதனால் ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, அப்புறம் 3 கிராம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமான அளவு. இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியமாக இருக்குது, அதை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் எல்லாம். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நல்லா வதங்கட்டும் ஆனியனோட. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி வச்சு சேர்க்க போகிறோம். அதனால் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். அதனால் 2 தக்காளி வந்து போதுமான அளவு. இதுலேருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாமே லைட்டாக விடுது. பார்த்திங்களா, தக்காளி இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதில் வந்து நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி. அதே ஈக்குவல் அளவுக்கு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியா சேர்த்துக்கலாம். அதாவது மல்லி பவுடர் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி பொடி ஈக்குவலாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சாரி, அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பயும் நம்ம உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணோம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கத்திரிக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு போடுறப்ப லாஸ்ட் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தான் கிடைக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்தில் சாப்பிட்றப்ப. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் வச்சிட்டோம்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி தான் நம்ம அப்போ ஊற்றினா அது வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு எலுமிச்சை சைஸு, மீடியம் சைஸில் எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்தா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக இப்போ வந்து மேலே நல்லா வாசத்துக்காக மல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட சுட சாப்பாடோடு சர்வ் பண்ணி நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வந்து வச்சு எப்படி ஒரு குழம்பு செய்யுதுன்னு அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.